ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக வேத பாடங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நேயர்களே, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த பாடத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இந்த வேதாகம் என்பது ஒரு கதை புத்தகத்தை போன்றது அல்ல. தேவன் உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே நாம் ஏற்கனவே படித்து அறிந்திருக்கிறதான 4 விதமான பாவங்களில் மனிதன் விழுகின்ற போது அவனை எப்படி மீட்பது, ரட்சிப்பது, அவனுக்கு எப்படி மனம் திரும்புதலை கொடுக்கிறது, எப்படி அவன் விசுவாசத்தில் நடத்துவது, நீதியில் நடத்துவது என்ற ஒரு மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த வேதாகமம் என்பதையும், இந்த வேதாகமத்தை தேவன் 3 காலங்களாக பிரித்து 3 காலங்களிலே வெவ்வேறு விதமாக மனிதனோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் வாசித்தோம், தியானித்தோம். அதற்கு எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு படித்தோம். போன வாரத்தில் அதன் அடிப்படையிலே பிதாக்களின் காலத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த பிதாக்களின் காலம் என்பது ஏதேன் தோட்டம் தொடங்கி சீனாய் மலை வரை, அதாவது யாத்திரையாகம புத்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரம் வரை அது நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லியும் படித்தோம். அதுல ஆதாமோடு தேவன் எப்படி பேசினார் என்றால், நேரடியாக பேசினார். அவனுக்கு ஒரு சட்டம் கொடுத்தார், இந்த மரத்தின் கனியை புசிக்காதே, அதை புசித்தால் என்ன ஆகும், அதற்கான பதிலையும் கொடுத்தார், நீ சாவாய். ஆதாமும் ஏவாளும் அதை மீறினார்கள். அந்த மீறுதலுக்கு உட்பட்ட போது அவர்கள் ஆவிக்குரிய மரணம் அடைந்து பூமிக்குரிய வகையிலே அவர்கள் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். அந்த பிள்ளைகளாகிய காயனுக்கும் ஆபேலுக்கும் அல்லது சேத்துவுக்கும் அந்த சட்டங்களை தேவன் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கல. அது ஆதாமோடு சரி, அது இவர்களுக்கு பொருந்தவில்லை என்று நான் கடந்த பாடத்திலே உங்களுக்கு நடத்தி கொடுத்தேன். அதே பிதாக்களின் காலத்திலே அடுத்து வருகிற பிதா யார் என்றால் நோவா. இவருக்கு தேவன் எப்படி பேசினார் என்ற விஷயத்தையும், என்ன மாதிரியான கட்டளையை கொடுத்தார் என்ற விஷயத்தையும் இன்னைக்கு நாம கொஞ்சம் விலாவரியா வேதத்துல ஆதியாகம புத்தகத்தினுடைய 6ஆவது அதிகாரத்துல 14ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. இது என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னா, 6ஆம் அதிகாரத்திலே தேவன் மனிதனை படைத்ததற்காக, உண்டாக்குனதற்காக விசனப்பட்டார், மனம் நொந்து போயிட்டாருங்க. உலகம் சீர்கட்டு போனது, உலகம் அவனுடைய பார்வையிலே பாழா போச்சு. மனிதன் பாவத்தில் மூழ்கி விட்டான். பாவமே அவன் வாழ்க்கையாக, அவன் மூச்சாக, அவன் உயிராக கலந்து போனது. அதிலே ஒரே ஒரு மனுஷன், தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படியான மனிதன் நோவா. இப்பொழுது நோவாவோடு தேவன் நேரடியாக தொடர்பு கொள்கிறார். என்ன பேசுறாரு? நோவாவே, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், துடைக்க போறேன், சுத்தம் பண்ண போறேன். இந்த பாழான உலகத்திலே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததனாலே நான் உன்னையும் உன்னிமித்தும் உன் மனைவி, உன்னிமித்தும் உனது பிள்ளைகள், உனது பிள்ளையினுடைய மனைவிகளாக உங்க 8 பேரை மாத்திரம் நான் காப்பாற்ற போறேன். அதற்காக நீ கொப்பேர் மரத்தால ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொன்னார்.
கவனிக்கணும், எப்படி பேசுகிறார் என்றால் நேரடியா பேசுறாரு. அவனுக்கு ஒரு சட்டம் கொடுத்தார் அல்லது கட்டளை அல்லது பிரமாணம் கொடுத்தார். அந்த பிரமாணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. இந்த பேழை என்பது நோவாவுக்கும் நோவாவின் குடும்பத்துக்கும் மட்டும்தான். இது ஒரு கட்டளை. அந்த காலத்திலே வாழ்ந்த நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு பிரமாணம். நீ காப்பாற்றப்பட வேண்டுமானால், நீ அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், உன் குடும்பம் உயிரோடு இருக்க வேண்டுமானால், நான் சொல்லும் இந்த சட்டத்திற்கு நீ கீழ்ப்படியணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. அதை நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், காலங்கள் வேற இருக்கலாம். பிதாக்களின் காலமாயிருக்கலாம், மோசையின் காலமாயிருக்கலாம், கிறிஸ்துவின் காலமாயிருக்கலாம். காலங்கள் வேறாயிருக்கலாம், வெவ்வேறாய் பிரிந்திருக்கலாம். ஆனா சட்டங்களில் மாத்திரம் தேவன் ஒரே மாதிரியாக இருக்கிறார். கவனிங்க, சட்டங்களில் ஒரே மாதிரியாக இருக்கிறார். தேவனுடைய சட்டத்தை ஒரு மனிதன் மீறுவதற்கோ மாற்றுவதற்கோ கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ தேவன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இடமளிக்க மாட்டார் என்பதை உங்கள் மனதிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு காலம் அவர் சட்டத்தை கொடுத்தால் அந்த சட்டத்தை மனிதனுடைய கையில கொடுத்து உன் விருப்பத்திற்கு ஏற்றார் போல என்று சொல்லவே மாட்டார். அதற்கு பதிலாக, நான் உனக்கு கொடுக்கும் சட்டத்தில் நீ எப்படி நடக்க வேண்டும், நீ எப்படி பேச வேண்டும், நீ எப்படி செய்ய வேண்டும் என்பதை நானே உனக்கு சொல்வேன். நான் கொடுத்த சட்டத்திற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டியதுதான் மனித இனமே தவிர அதற்கு மறுகேள்வி கேட்கக்கூடாது. மறுபடியும் வாசிக்கிற கவனிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். ஆக நீளம், அகலம், உயரம் எத்தனை அடி? அந்த அடிக்கு மேல ஒரு நூல் இழை கூட அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் தேவனின் சட்டம். காலங்கள் மாறலாம், புரிஞ்சுக்குங்க. தேவன் சட்டத்தை மாற்ற இடமளிக்க மாட்டார். மரம் கொப்பேர், அவ்வளவுதான், மாற்றக்கூடாது. வேற மரம் கொஞ்சம் கலந்துக்கலாமா? இல்ல ரொம்ப தூரமா போய் வெட்ட வேண்டியிருக்குமே, அது தூக்கிட்டு வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டேவர, இது பக்கமா இருக்கு, இதை நான் பண்ணிக்கலாமா? இல்லை. கொப்பேர் மரம் என்றால் கொப்பேர் மரம் தான். உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, முடிஞ்சு போச்சு. அடுத்து 16ஆம் வசனத்துல, நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி. ஏன் 2 வச்சான்னா? அப்ப உள்ள ஏசியா இருந்தது, புழுக்கமா இருக்கும் இல்ல, காத்து வரணும் இல்ல, 8 பேர் குடி இருக்கணும். எத்தனை மிருக ஜீவன்கள், எத்தனை பறவைகள், எத்தனை உயிர் வாழும் ஜந்துக்கள் எல்லாமே அந்த பேழைக்குள் இருக்கணுமே. ஒரு ஜன்னல் போதுமா? காத்து உள்ள வரணும் இல்ல, மூச்சு முட்டாதா? அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. தேவன் சொன்னார் கொப்பேர் மரம், தேவன் சொன்னார் அகலம், தேவன் சொன்னார் உயரம், தேவன் சொன்னார் நீளம், தேவன் சொன்னார் ஜன்னல், ஒரே ஜன்னல். அந்த ஜன்னலை எங்க வைக்கலாம்? அடுத்த வாக்கியம் கவனிக்கிறேன். மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்போ 3 அடுக்கு, ஒரு வழி, ஒரே ஜன்னல். என்ன நியாயம்? ஒரு வசதியும் இல்லாத இடத்துல எப்படி? இதுவும் ஒரு 40 நாள் இவங்க உள்ள இருக்கணும். மழை,
அதன் பிறகு 150 நாள் கொடுமையான வாழ்க்கை இல்லையா? தேவன் ஆதாமுக்கு ஒரு சட்டம் கொடுத்தார். அந்த சட்டத்தை அவன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கல. அந்த சட்டத்தை நோவாவுக்கு கொடுக்கவில்லை. நோவா, ஆதாம் கிட்ட ரொம்ப பாசமா இருந்தப்பா, அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டு என்னை ரொம்ப நோகடிச்சிட்டான், நீ அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடாத, நல்ல பிள்ளைல அப்படின்னு சொல்லல. ஆதாமுக்கு கொடுத்த சட்டம் அவனோடு முடிஞ்சு போச்சு. நோவாவுக்கு ஒரு சட்டம் கொடுக்கிறார், நீ பேழையை உண்டு பண்ணு. அப்படியே அவன் செய்தான். அவர் சொன்ன மாதிரியின்படியே செய்தான். 22 வசனம் பாருங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்க நாம் என்ன கத்துக்கணும்? பிதாக்களின் காலம் ஏதேன் தொடங்கி சீனாய் மலை வரை என்ற யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இருந்தாலும் கூட இதற்கு இடையிலே வாழ்ந்த முற்பிதாக்களின் காலத்துல ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திர பிதாக்கள் என்று யாராக இருந்தாலும் ஒருவருக்கு கொடுத்த சட்டம், கட்டளை இன்னொருவருக்கு சமகாலத்திலே வாழ்ந்தாலும் இன்னொருவருக்கு இல்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான பாடம், கவனிக்க வேண்டிய பாடம். இன்னைக்கு மழை வந்தா நாம கூட பேழையை கட்டி உள்ள போய் உட்கார்ந்துடலாமா? அது நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டமா? அது இல்லையே, அது நோவா கொடுக்கப்பட்ட சட்டம் தானே. அப்போ நோவா அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தான். அதனால தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவன் குடும்பத்தை காப்பாற்றினார் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ரைட், ஓகே. 2 பேரும் படிச்சிட்டோம். இடையில அவங்க பிள்ளைங்களெல்லாம் படிச்சிட்டோம். ஆதாமுக்கு கொடுத்த அந்த சட்டம் அவன் பிள்ளைங்களுக்கு இல்லை. ஆதாம் கொடுக்கப்பட்ட சட்டம் நோவாவுக்கு இல்லை. நோவாவுக்கு புது சட்டத்தை கொடுத்தாரு, பேழையை உண்டு பண்ணுன்னு. அந்த சட்டம் அவனது சந்ததிகளுக்கு வந்ததா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. சேம், காம், யாப்பேத் என்கிற இந்த 3 பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா? இந்த 3 பிள்ளைகளும் ஏதாவது தேவன் அந்த மரத்தை பற்றி அல்லது பேழையை பற்றி அல்லது அந்த கனியை பற்றி ஏதாவது அவங்க சொல்லி கொடுத்தாரா அப்படின்னா அவங்களுக்கு எந்த சட்டமும் கொடுக்கல, எந்த திட்டமும் கொடுக்கலைங்க. இப்படி வருகிற அந்த சிச்சுவேஷன்ல அடுத்து வருகிற ஒரு முற்பிதா யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில், நீ உன்னுடைய வீட்டை விடு, உன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுடு, உன் ரத்த சம்பந்தமானவங்களை விட்டுடு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு அவனை அவர் அழைத்து கொண்டு வந்தார். இப்போ இது அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரும் கட்டளை. நான் நீ கால் வைக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு சொந்தப்படுத்தி கொடுப்பேன்னு சொன்னாரு. அது கானான் தேசம். அதை அப்படியே அவர் செய்தார். அப்படியே அதை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சட்டம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அதாவது எப்படி நோவாவோடு பேசினாரோ, ஆதாமோடு பேசினாரோ, அதே போல தேவன் ஆபிரகாமோடு நேரடியாக பேசினார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இது ஒரு சட்டம்.
இது ஒரு கட்டளை, இது ஒரு பிரமாணம். இந்த சட்டத்துக்கும் இந்த பிரமாணத்திற்கும் இந்த கட்டளைக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது. இந்த சட்டம் ஈசாக்கை பார்த்து தேவன், 2 புள்ள உனக்கு இருக்காப்பா, ஒன்று எனக்கு பலி கொடுத்துரு அப்படின்னு கேட்டாரா? இங்க பாரு ஈசாக்கு, உங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள நீ, உன்னையே உங்க அப்பா நான் கேட்ட போது பலி கொடுத்தாரு, அப்ப நீயும் கூட 2 பிள்ளையை கொடுத்துருக்கிறல, அதனால அந்த யாராயிலும் ஒருத்தர் எனக்கு பலி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டாரா அப்படின்னு இல்லை. சரி, அது விடுங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 இல்ல, இங்க 2, அதை விட்டுருங்க. 12 பிள்ளைகளை யாக்கோபுக்கு கொடுத்த தேவன் யாக்கோபை அழைத்து, இங்க வாப்பா, உன் தாத்தா தெரியுமா உனக்கு? ஆபிரகாம் இருக்கார்ல, அந்த ஆபிரகாம கிட்ட நான் என்ன கேட்டேன்? அப்பா, உன்னுடைய ஏகசுதன் ஏகபுத்திரன் ஈசாக்க எனக்கு மோரியா மலையில கொண்டு போய் ஒரு பலி கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே உங்க தாத்தா மறுபேச்சே பேசல, உங்க அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டான். மோரியா மலையில அவன் தலையிலே கட்டைய வச்சான், அந்த கட்டை மேல அவனை படுக்க வச்சான், கைய கத்தியில வச்சு ஓங்கிட்டான். அந்த விசுவாசம் உங்ககிட்ட தான் எனக்கு தெரியுமா வேண்டாமா? ஆகவே 12 பிள்ளையில ஏதாகிலும் ஒரு குழந்தை என்ன பண்ண எனக்கு தானமா கொடுத்துரு அப்படின்னு கேட்டாரா? இல்லையே. ஒரு குழந்தை காணாம போச்சுங்க. யாக்கோபின் ஒரு குழந்தை காணாம போச்சுங்க. யோசேப்பை காணவில்லை. அவனது சகோதரர்கள் அவனை மீதியானுக்கு வித்து போட்டாங்க. யாக்கோபு கிட்ட சொன்னாங்க, அவனை ஏதோ ஒரு மிருகம் அவனை அடித்து போட்டது, பீறி போட்டது என்று பொய் சொல்லி அவன் ரத்தம் படிந்த அந்த உடைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எவ்வளவு துக்கப்பட்டான், எவ்வளவு வேதனைப்பட்டான். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பிதாக்களின் காலத்திலே தேவன் என்ன விதமாக நடந்து கொண்டார். நான் மறுபடியும் அந்த எபிரேயர் நீங்க யோசித்து பாருங்க. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின, தீர்க்கதரிசனம் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு விதமாக அவர் பேசி இருக்கிறார். இந்த நாட்களிலே இவர்களுக்கு ஒரே விதமான ஆலயம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிற முறை இல்லை, எப்படி பலி செலுத்த வேண்டும் தெரியாது, ஆசாரியர்கள் இல்லை. இவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஆசரிப்பு கூடாரம் என்பது இல்லை. இவர்கள் வாழ்ந்த காலத்திலே உடன்படிக்கை இல்லை. இவர்கள் வாழ்ந்த காலத்திலே நியாயப்பிரமாணம் இல்லை. இவர்கள் வாழ்ந்த காலத்திலே தேவன் இவர்களுக்கு எந்த விதமான தொழுது கொள்ளுதலில் ஒரு வரைமுறையை கொடுக்கல. புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இங்கதான் பலியிடணும், சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஆபிரகாம் எங்கெல்லாம் இடம்பெயர்ந்தானோ, எங்கெல்லாம் அவனது குடியமைப்பை அமர்த்தினானோ, அந்த இடத்துல ஒரு பலிப்பீடம் கட்டி தேவனை அவன் தொழுது கொண்டிருக்கிறான். ஆதியாகம புத்தகத்திலே 12வது அதிகாரத்துக்கு உங்கள் பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதே புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்கே ஆபிரகாம் எந்தெந்த இடங்களுக்கு குடிபெயர்ந்தானோ அங்கெல்லாம் கூடாரங்களை போட்டு, அங்கெல்லாம் பலிப்பீடங்களை கட்டி தேவனை தொழுது கொண்டான் என்பதாக வாசிக்கிறோம். அதுதான் ஈசாக்கு பண்ணான், அதுதான் யாக்கோபு பண்ணான். இவங்களுக்கு பிரமாணங்கள் கிடையாது, சட்டதிட்டங்கள் கிடையாது. ஆகவே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் ஆதாமோடு, நோவாவுக்கு பேடையை கட்டு உண்டு பண்ணி என்கிற சட்டம்
அந்த நோவாவோடு உன் பிள்ளையை எனக்கு பலியிடு என்று சொன்ன சட்டம் ஆபிரகாமோடு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது பொருந்துமா? இன்னைக்கு இது பைபிள் தாங்க, பைபிள்ல தான் எழுதியிருக்கு. நான் எடுத்து 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். வாசித்த உடனே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொன்னார். இவன் என் பையன் பேரு ஈசாக்குன்னு வச்சுங்களேன். யாரோ ஒருத்தர் படிக்கிற இந்த பகுதியை, அவன் மகன் பேரு ஈசாக்கு. உடனே ஐயோ தேவன் என்கிட்ட பேசிட்டாரு, என் பையனை பலி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, என் பையன் பேர் தான் ஈசாக்கு, அதனால இந்த வசனத்தை எடுத்து வாசித்தேன், இது எனக்கு தேவன் கொடுத்த வசனம் அப்படின்னு நான் இதை எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய கூப்பிட்டு நான் மோரியா மலைக்கு போக முடியுமா? அப்ப எந்த வசனம் எனக்கு பொருந்தாது என்று சொன்னால், வேதாகமத்தில் கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இது தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்வது அர்த்தம் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அதுல அர்த்தம் இருக்கா? ஆபிரகாமுக்கு சொன்னாருங்க, உன்னுடைய மகனை எனக்கு பலியாய் கொடு அப்படின்னு. இது எனக்கு பொருந்தாது என்று சொன்னால் மற்ற இதர வசனங்கள் மாத்திரம் எப்படி எனக்கு பொருந்தும்? கால் மிதிக்கும் தேசத்தை நான் சொந்தமா கொடுத்துருவேன், அது மட்டும் பொருந்துமா எனக்கு? அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் எனக்கும் உங்களுக்கும் அல்ல. நமக்கு ஏராளமான சட்டம் இருக்குது, அதை நிறைவேற்ற நம்மால முடியல. யாருக்கோ கொடுக்கப்பட்ட சட்டத்தை, யாருக்கோ கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை நாமையே நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். நமக்கு ஆயிரம் 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 சட்டங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறாருங்க. அதை கண்ணோக்கி பாருங்கள். பிதாக்களின் காலத்திலே தேவன் பிதாக்களோடு குடும்ப தலைவர்களோடு நேரடியாக பேசினார். அந்த நாட்களில் ஆசாரியர்கள் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் இல்லை. அந்த நாட்களிலே எந்த விதமான சடங்காச்சாரங்களை தேவன் எதிர்பார்க்கவில்லை. ஆதாமுக்கு தேவன் சட்டம் கொடுத்தார், அது ஆதாமோடு முடிந்து போனது. நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், நோவாவோடு முடிந்து போனது. ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், ஆபிரகாமோடு முடிந்து போனது. அந்த மரத்தை நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பேழையை நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என் மகனை நான் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது பிதாக்களின் காலத்தோடு முடிந்து விட்டது. அதற்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டாலே இது நமக்கு ரொம்ப அழகான எளிமையான ஒரு பாடமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த பாடங்களை படிக்க போகிறோம். இந்த பாடங்களில் உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ள கடவுது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவானவர் நியாயாதிபதியாக ஒரு நாள் எங்களை தகப்பனே முன்னிறுத்தி எங்களை விசாரிப்பார் என்று உமது வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திர தலைவர்களாகிய எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த கட்டளைகள், சட்டங்கள், பிரமாணங்களில் இருந்து எங்கள் ஆண்டவர் கேள்வி கேட்க மாட்டார் என்பதை இன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். அப்படியானால் எங்கள் ஆண்டவர் இயேசுவானவர் அவர் சொன்ன வசனமே எங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொன்ன யோவான் 12:48 படி அவர் நியாயம் தீர்க்கப்பட போகிறதுனாலே நாங்கள் இந்த வேதாகம காலங்களை இன்னும் ஆழமாய் கற்று, இன்னும் ஆழமாய் தெரிந்து கொண்டு, உமக்கு பிரியமாக வாழ்ந்து, உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து, நியாய தீர்ப்பு நாளிலே இயேசுவானவர் எங்களை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடந்தோம் என்று அவருக்கு முன்பாக சாட்சியிட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வேதத்தை இன்னும் ஆய்வு செய்து படிக்க அடுத்த நிகழ்ச்சி வரை காத்திருங்கள். அம்மட்டும் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.